ஞானி என்பவனுக்கு மரணமே கிடையாது என்று கூறியவர் மகரிஷி ரமணர். ரமணாசிரம மாணவர்கள் மகரிஷி ரமணருடன் ஞான உரையாடல்களில் ஒரு முறை கலந்து கொண்ட போது ஒரு மாணவன் மகரிஷியை நோக்கி கேட்ட கேள்விக்கு அவர் கூறிய பதில் இது: ஒரு பக்தன் எப்போதும் இருப்பதில்லை, ஏனென்றால் அவன் எப்போதோ இறந்து விட்டான். மனிதன் வாழ்நாள் முழுவதும் எந்த எண்ணத்தை நினைத்து கொண்டிருக்கிறானோ அதையே தான் அவன் இறக்கும் போதும் நினைக்கிறான் என்றார். எடுத்துக்காட்டாக அவர் சொல்லும் போது, இல்லறத்தில் இருப்பவன் தன் குடும்பத்தை பற்றி நினைக்கிறான், முற்றும் துறந்த துறவி கடவுளை பற்றி எண்ணுவான். ஞானிக்கு வேறு நினைவு ஏதும் கிடையாதல்லவா? அதனால் அவனுடைய நினைவு சிந்தனைகள் எல்லாமே பல காலத்திற்கு முன்பே இறந்து விட்டதால் அவன் உடலும் அத்துடன் இறந்து விடுகிறது. ஆகையால் அவனுக்கு மரணம் என்று ஒன்று கிடையாது என்றார். மகரிஷி ரமணர் உலக பொருட்கள் எதன் மீதும் பற்று வைக்காத துறவியாக வாழ்ந்து காட்டினார். மதுரையை விட்டு அவர் அருணாச்சலம் தேடி திருவண்ணாமலை வந்தபோது தன்னிடமிருந்து அதிக பணத்தை அங்கே இருந்த ஐயங்குளத்திலே வீசி எறிந்தார். சட்டையை கழற்றினார். தான் கட்டியிருந்த வேட்டியை துண்டு துண்டாக கிழித்து கோவணங்களாக்கி அதை மாற்றி மாற்றி கட்டிக்கொண்ட கோவணாண்டியாக காட்சி தந்தார். மிகுதியாயிருந்த சட்டையுடன் கோவணங்களாக்கி கிழித்த துண்டை தவிர பிற அனைத்தையும் ஐயங்குளத்துக்கே ஆடைகளாக்கினார். வெங்கட்ராமன் என்ற பெயரோடு இருந்த போது பெற்றோர் அவருக்கு பூணூல் அணிவித்தார்கள். அந்த பூணூல் கூட மக்களிடையே சாதி வித்தியாசங்களை உருவாக்கிவிடும் அளவுகோலாக இருப்பதை அவர் நெஞ்சம் உணர்ந்ததால் அந்த உயர்ஜாதி அடையாளமாக இருந்த பூணூலை அறுத்து ஐயங்குளத்திலே தூக்கி எறிந்தார். பிறப்பொக்கும் எவ்வுயிருக்கும் என்ற தத்துவத்தின் ஞானியானார். உலக புகழ் பெற்று பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகளில் வளர்ந்திருந்த போதும் அவர் அதே கோவணாண்டி கோலத்தோடு வாழ்ந்தாரே தவிர பட்டு பீதாம்பர திருமகனாக வாழ்ந்தவர் அல்ல. அளவான உணவு உண்டு, அளவான வாழ்க்கைக்கு அளவுகோலாக வாழ்ந்தவர் ரமண மகரிஷி. அருணாச்சலமே கதி என நம்பி தவ தியானங்களை தவறாமல் செய்து அருணாச்சலேஸ்வரின் அடிமையாக வாழ்ந்த அந்த மகானை கூட காலம் என்ற மரண நோய் விடாமல் பற்றி கொண்டு வாட்டி வதைத்து வேதனைப்படுத்தியது. கட்டி ஒன்று தோன்றி அவருடைய இடது கையை சதையை சிறிது சிறிதாக தின்று கொண்டே வந்தது. மகரிஷி ரமணரின் இரத்தத்தை விஷமாக்கியது. இடது கையில் முதலில் சிறு கட்டியாக தோன்றியது. அது ஒரு மாதம் கழித்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. மீண்டும் அதே இடத்தில் ஒரு மாதம் கழித்து பெரிய கட்டியாக தோன்றியது. மறுபடியும் இரண்டாவது முறையாக கட்டியை அறுவை சிகிச்சை செய்தார்கள் வித்தக டாக்டர்கள். ரமணரின் அருளாசியை பெற்று வரும் பக்த கோடிகள், செல்வர்கள், கல்விமான்கள், பத்திரிகையாளர்கள், அவரை பல வழிகளிலும் பின்பற்றி வந்த மனிதநேயர்கள், இறை அபிமானிகள் எல்லோருமே அவரது நோய்நிலை கேட்டு அளவிலா துன்பத்தில் மூழ்கி கிடந்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த மாதமே மீண்டும் அந்த கட்டி வந்துவிட்டது. அப்போது ரமண மகரிஷி மீது அல்லும் பகலும் அக்கறை கொண்ட அவரது சீடர்கள், நீங்கள் மற்றவர்களை எல்லா வகையிலும் குணப்படுத்துகிறீர்களே, உங்களை நீங்கள் எங்களுக்காகவாவது சுகப்படுத்திக் கொள்ளக்கூடாதா என்று மனம் நொந்து கண்ணீர் சிந்தி மகரிஷியை கேட்டார்கள். அதற்கு, இந்த உடம்பிடம் உங்களுக்கு ஏன் இந்த பற்று, அதை போக விடுங்கள் என்று பகவான் ரமணர் திருவாய் மலர்ந்தருளினார். இதற்கு பிறகு மகரிஷியின் கட்டிக்கு ரேடியம் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவம் அவரது உடலை எவ்வளவு வருத்தினாலும் அதற்காக அவர் மனம் கலங்காமல் வரும் பக்தர்களுக்கு அப்போதும் புன்னகை பூத்தே அருளாசி வழங்கினார். கட்டியை ஊடுகதிர் படம் எடுத்து டாக்டர்கள் பார்த்தார்கள். மகரிஷி ரமணருடைய கையை துண்டிப்பதை தவிர வேறொரு வழியேதும் இல்லை என்று மருத்துவ திறனாளர்கள் முடிவு கட்டினார்கள். இந்த முடிவை பகவான் ரமணரிடம் டாக்டர்கள் தெரிவித்த போது, உங்கள் உடலை நீங்களே கவனித்துக் கொள்ள நான் விடுவது போல நீங்களும் என்னை சும்மா விட்டுவிடுங்கள் என்றார். ரமணருக்கு வந்தது என்ன நோய் என்று மருத்துவத்துறை ஆய்வு செய்த போது ரமணருக்கு வந்தது புற்றுநோய் அல்ல, நியூரோசார்கோமா என்ற ஒரு வகை நோய் என்று உணரப்பட்டது. புற்றுநோய் என்றால் ஓரிடத்தில் மறைந்தால் அது மற்றொரு இடத்தில் தோன்றும். ரமண மகரிஷிக்கு வந்தது அது போன்ற புற்றுநோய் அல்ல என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியானால் இந்த நோய் வந்த இடத்திலேயே திரும்ப திரும்ப கட்டி உறவில் பெரியதும் சிறியதுமாக மாறி மாறி வரும். கையை எடுத்துவிட்டால் கட்டி திரும்ப வராது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ரமண மகரிஷி ஒரு முறை கூறிவிட்டால் அதை யாரும் மாற்ற முடியாது. அவ்வளவு பிடிவாதக்காரர் அவர். எனவே டாக்டர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பேசாமல் இருப்பதை தவிர வேறு வழி ஏதும் இல்லை. ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைகளால் ஒருவேளை ரமணர் நோய் சுகமானாலும் ஆகலாம் என்று சிலர் எண்ணினார்கள். அதற்கேற்ப பச்சிலைகளை வைத்து கட்டி பார்த்தார்கள். அந்த ராட்சச நோய் வருவதும் மறைவதும் திரும்பவும் வருவதுமாக கண்ணாமூச்சியாட்டம் ஆடிக்கொண்டே இருந்தது. 1960ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் நாள் ரமண மகரிஷி நோய் மிக மோசமானது. அருளாளர்கள் ரமணரிடம் அருளாசி பெற்றிட ஆசிரமத்துக்கு வெளியே காத்திருந்தனர். பகவான் உடல்நிலை கேட்டு, அருணாச்சல சிவா, அருணாச்சல சிவா, எங்கள் மகரிஷியை காப்பாற்று என்று பஜனை பாடிக்கொண்டே கண்ணீர் சிந்தினார்கள். மணி மாலை 7 இருக்கும்.
ரமணர் மூச்சு விட வேதனைப்பட்டார். அதனால் உடனிருந்த மருத்துவர்கள் அவருக்கு பிராணவாயு கொடுத்தார்கள். சிறிது நேரம் சென்ற பின்பு அந்த உயிர் காற்றும் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆசிரமத்துக்கு வெளியே அருளாளர் ரமணருடைய அருளாசிக்காக காத்து கிடந்த 2000க்கும் மேற்பட்ட திருவண்ணாமலை நகரத்து பக்த பெருமக்களோடு கிராமப்புறத்து குடியானவர்களும் ஏழை மக்களும் புற்றீசல் போல் நகரை மொய்த்து கொண்டு அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா என்ற பஜனை ஒலிகளோடு பாடல்களை விடிய விடிய பாடியபடியே இருந்தனர். பகவான் ரமண மகரிஷியின் சீடர்கள், ஆசிரம துறவிகள், பழனிசாமியார், திருவண்ணாமலை நகர பிரபல செல்வர்கள், கல்விமான்கள், ஆன்மீக செல்வர்கள் அனைவரும் ரமணர் உடலை சூழ்ந்து வருத்தம் தெரிவித்து தங்கள் கண்ணீர் துளிகளை சிதறிக் கொண்டிருந்தார்கள். மணி 8:47க்கு ரமண மகரிஷியின் ஆவி பிரிந்தது. ஆன்மீக உலக மக்கள் ரமணர் மரணம் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். தியானம் திணறி அழுதது. தவம் தள்ளாடி தவித்தது. அவரது மௌனம் அவர் பிறந்த திருச்சுழியில் ஓடும் கௌடின்ய நதியின் கோடை மணல் ஊற்று போல் வறண்டு வற்றியது. தமிழ்நாட்டு ஆன்மீக உலகமும் திருவண்ணாமலை நகரின் ஆயிரக்கணக்கான மக்களும் ரமணருக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்திய பிறகு யோகாசன நிலையில் அவரை அமர வைத்து கற்பூரம், விபூதி, உப்பு ஆகியவற்றை இட்டு புதைத்தார்கள். ரமண மகரிஷியின் நினைவு என்றும் திருவண்ணாமலையிலே நிலைக்குமாறு, ஆன்மீக உலகம் அவரை என்றும் நினைவிலே நிறுத்தி கொள்ளுமாறு ஞானம் விளையும் அருணாச்சல மலையானது எவ்வாறு பல யோகிகளை, சித்தர்களை, ஞானிகளை, அருளாளர்களை, பக்தி பணுவல்களை பாடிய பாவலர்களையும் வளர்த்த ஞான வரலாற்றை ஆன்மீக உலகுக்கு வழங்கி மக்களை ஊய்வித்து புகழ் பெற்று வருகின்றதோ, அந்த ஞான ஒளிவட்டத்தின் அருளாளர் புள்ளிகளுள் ஒரு புள்ளியாக ரமண மகரிஷியும் அருணாச்சலம் ஏற்றுக்கொண்டது. வாழ்க அருணாச்சல புகழ்!